சின்ன வயசுல கேன்சர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மேலப்பாளையத்தை பொறுத்த அளவில் சின்ன வயசில் வர்றதுக்கு நம்ம எல்லாம் மடிக்குள்ளேயே நல்ல பாம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்மோக், டொபாக்கோ, புகையில எந்த வகையிலனாலும் அது கேன்சருக்கு அடிகோல்றது தான். அது புகையில நீங்கள் பீடி சிகரெட் குடிக்க தான் வேணும்னு இல்லை. பேசிவ் ஸ்மோக்கிங், ஊருக்குள்ளே எவன் குடிச்சிட்டு போனாலும் நமக்கு தான் பாதிப்பு. ஒரு வீட்டில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாருன்னா அந்த அவருடைய வீட்டுக்கார அம்மாவுக்கு கேன்சர் பிரஸ்ட் வரலாம். கேன்சரு அந்த ஸ்மோக்குனால் கேன்சர் பிரஸ்ட் வரலாம், அல்லது கேன்சரு சர்விக்ஸ் வரலாம். அவரு அந்த கர்ப்பப்பையில் கேன்சர் வரலாம். அதெல்லாம் ப்ரூவ்டு ஃபேக்ட்டு. அதனால் நம்ம ஊரில் இந்த புகையிலையே ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. பீடி சுற்றுறாங்கல்ல, அதுவும் எக்ஸ்போஷர் தான். அதனால் அதுவும் ஒரு எக்ஸ்போஷர். புகையில வந்து மேலப்பாளையத்துக்கு ஒரு பெரிய சாவக்கேடு. அது சாதாரணமாக சின்ன பசங்கள்லாம் சும்மா வீட்டில் கால்குள்ளையும் கைக்குள்ளையும் கிடக்க பீடி எடுத்து உறிஞ்சி பார்க்குறான், பிறகு அப்படியே பழகிடுறான். அந்த வயசு நீ எத்தனை வருஷமாக சிகரெட் குடிச்சிட்டு 20 வயசுக்காரங்க கிட்ட நான் 12 வருஷமாக குடிக்கங்கிறான். காப்பி டீ குடிக்கிறது தான் 12 வருஷம் குடிக்கணும் கரெக்டாக இருக்கும். பீடி சிகரெட் குடிக்கிறதே 12 வருஷங்கிறான் 20 வயசு பையனே. அதனால் அது குடிக்க தான் இல்லை, அது எந்த வகையில் நம்மளோட கான்டாக்டில் இருந்தாலுமே அது ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ரு. அது போக இந்த ஜங்க் ஃபுட்ஸு, குடல் கேன்சரு, ஸ்டமக் கேன்சரு, அதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த பரோட்டா, பயங்கர காரமான உணவுகள் சாப்பிட்றது, நேரம் தவறி சாப்பிட்றது, ஆயிலியாக சாப்பிட்றது, ஸ்பைஸ், இதெல்லாமே குடல் சம்மந்தமான கேன்சருக்கு வருது. மற்றபடி பர்சனல் ஹைஜீன் இருக்குது. கர்ப்பப்பை அந்த சம்மந்தமான கேன்சருக்கு ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு கர்ப்பப்பை வாயில் உள்ள கேன்சருக்கு வந்து தடுப்பூசிலாம் இருக்குது. அதெல்லாம் அவேர்னஸோடு போய் டாக்டர் அணுகி பார்த்து போட்டுக்கலாம். வந்தால் அது ஏர்லியராக ஒரு சின்ன சின்ன நமக்கு வித்தியாசமாக ஒரு சிம்டம் தெரியுது, பசி இல்லாமல் போகுது 40 வயசுக்கு மேலே அப்படின்னா, ஏர்லியராகவே நம்ம அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஒரு எல்லா டெஸ்ட்டுகளுமே பண்ணி பார்த்தோன்னா, எங்கேயாவது நம்ம ஒரு 10 பேரை டெஸ்ட் பண்ணுறோன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி கேன்சர் ஆரம்பமாக இருக்கலாம். அந்த மாதிரி வைத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அதுக்குரிய வைத்தியங்கிறது கண்டுபிடிக்கும் போதே நம்ம வந்து 180% லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த லேட் ஸ்டேஜில் வந்து பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அது முழுசுமாக அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் வர்றதுங்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப ரொம்ப சொற்ப பேர் தான் அந்த மாதிரி வர முடியுது. மற்றபடி பேலியேட்டிவ் கீமோதெரப்பி, அது ஊசி போடுறது, கேன்சருக்கு ரேடியோ தெரப்பி இப்படி கொடுத்து கடைசியில் கொண்டு எண்டில் தான் கொண்டு நிற்குது. அதனால் வராமல் தடுக்கணுன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து காய்கறிலையுமே நிறையா, கீரையிலையுமே பூச்சி மருந்து அடிக்கிறாங்க நிறையா. அதாவது நல்லா கழுவி எடுத்து சாப்பிடணும். கிரேப்ஸ்லாம் நல்லா நைட்டு ஊற வச்சு மறுநாள் சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம நிறையா அந்த கான்டாக்ட்ஸ், கெமிக்கல் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்குது. நமக்கு நிறையா அந்த வேதிப்பொருள்களோட கான்டாக்டில் இருக்கும். அதெல்லாம் ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம வந்து அதிலேருந்து மீண்டு வரணும்.